லாக்அப் மரணமடைந்த அஜித்குமார் குடும்பத்தின் சாபம் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் எதிரொலிக்கும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். பொதுவாகவே அது இப்போ முதல்ல வழக்கு போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வழக்கு போட்டதோடு மட்டுமில்லாமல் அது முழுமையாக மக்களிடத்தில் இது ஒரு படுகொலை. அதாவது ஒரு படுகொலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. சொன்னால் முதலிலே அது படுகொலை என்று சொல்லியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்படி ஒரு முன்னேறிய ஒரு சமூகத்தில், ஒரு நாகரிகமுள்ள சமூகத்தில், ஒரு நாகரிகமற்ற ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயலை மனிதனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி முன்னெடுத்து ஒரு நியாயத்தையும் இன்றைக்கு பெறுகின்ற அளவிற்கு எல்லா விதமான ஏற்பாடு பெற்று இன்றைக்கு நியாயமும் நியாயம்னா என்ன, போன உயிர் நிச்சயமாக ஸ்டாலினால் கொண்டு வர முடியுமா? வெறும் சாரின்னு சொல்லிட்டாரு. சாரின்னு சொல்லிட்டா அந்த உயிர் திரும்பி வந்து முடியாது. சரி, 24 லாக்அப் டெத் ஆகிருக்கு. இந்த 25 இது 25வது. இதுக்கு முன்னாடி 24 லாக்அப் டெத் ஆகிருக்கு. இந்த 24 லாக்அப் டெத்துக்கெல்லாம் சாரி சொன்னார் அவர். சரி, தேர்தல் வருகின்றது என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது. அதே ஆங்கிலத்தில் சாரி என்ற வார்த்தையை இன்றைக்கு உபயோகித்திருக்கிறார். இன்றைக்கி இதுக்கு முன்னாடி 23 படுகொலை நடந்திருக்க. தமிழ்நாடே பார்த்தா ஒரு லாக்அப் டெத்துக்கு உரிய ஒரு மாநில என்ற அடிப்படையில் ஒரு கரை ஏற்பட்டிருக்கிற நிலையை, ஒரு இரத்தக்கரை படிந்த ஒரு அரசு, ஒரு இரத்தக்கரை படிந்த ஒரு முதலமைச்சர்னா இந்த கரங்கள் எந்த அளவிற்கு மக்கள் இன்றைக்கு ஒரு உயிருக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லை சூழ்நிலை இன்றைக்கு காவல்துறையால் இன்றைக்கு உயிரை எடுக்கின்ற நிலைமைனா உள்துறை வைத்திருக்கிற நியாயமாக என்ன செஞ்சுருக்கணும்? அன்றைக்கு இதே சிலப்பதிகாரத்தில் அன்றைக்கு பாண்டிய மன்னன் ஒரு தீங்கு, அதாவது அநீதி இழைத்ததன் காரணமாக கண்ணகியே வெகுண்டு எழுந்து அதன் காரணமாக மதுரையை பற்றி இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாடே பற்றி இருக்கின்றது. அன்றைக்கி பாண்டிய மன்னன் அன்றைக்கி நீதி தவறுனா செத்து போயிட்டார் அவர். ஆனால் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா? ஆனால் பதவியாவது விலகி இருக்கணும் இல்லையா? பதவி விலகாத வெறும் சாரின்னு சொல்லிட்டா அது உயிர் வந்துருமா? அதுங்க சரி, சமூக ஆர்வலர்கள், திரைப்படத்தை சார்ந்தவர்கள், அவரெல்லாம் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறவங்க, அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? ஒருத்தரும் யாருமே எதுவும் வாய் திறக்கவில்லை. வாய் மூடி மௌனமாக இப்படிப்பட்ட ஒரு படுகொலை இன்றைக்கு அரசால், இன்றைக்கு காவல்துறையால் இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வாய் மூடி மௌனமாக இருக்கின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கின்றது. எனவே அந்த குடும்பத்தினுடைய சாபம் எப்படி இந்த கண்ணகி மதுரை எரித்தார்களோ அதே போன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2026 ஒரு மாபெரும் மாற்றத்தை தமிழ்நாடு நிச்சயமாக இந்த படுகொலை செய்வதன் மூலம் நிச்சயமாக உருவாகும். அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இவங்க பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற நடவடிக்கைகள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அரசு தரப்பாளர்களுக்கு தெரியும். தெரிந்தவனன்றது நான் முந்திக்கினேன் அப்படின்னு சொல்லி சிபிஐ வச்சுட்டாங்க. சிபிஐ போயிட்டாங்க. சரி, நான் கேட்குறேன், அந்த குடும்பத்தை நிர்பந்தப்படுத்தி அதாவது மேற்கொண்டு இந்த பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதில் திமுகவுடைய பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஏன் போலீஸ் அவங்கள விசாரிக்கலாம்? 3 பேர் அதில் ஒருத்தர் திமுக, 3 பேர் திமுக. ஏன் அவங்கள போலீஸ் விசாரிக்கலை? அவங்கள போலீஸ் விசாரிக்கணும், அவங்களையும் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும். அதில் இது வெறும் சாரின்னு மட்டும் சொல்லி ஒரு இதோட முற்றுப்புள்ளி இருந்தால் நல்லது. ஆனால் தொடர்ச்சியாக 24 கொலை நடந்து 24 அளவுக்கு லாக்அப் டெத் நடந்து 25வது ஆகி இது தொடரக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய. ஆனால் இந்த பொம்மை முதலமைச்சர் தமிழ்நாட்டை இன்னும் ஜனவரி எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். அது வரல தான் இவருடைய அந்த ஒரு நிர்வாக திறமை இல்லாத அளவுக்கு இந்த அராஜகம், இந்த நிர்வாக திறமை இல்லாத அரசு தொடரும். அதுக்கு மேலே தொடரப்போவதில்லை. ஆனால் இந்த ஜனவரியிலேயாவது இதை போன்ற படுகொலைகள், ஒரு பாதுகாப்புகள் பொதுமக்களுக்கு உருவாக்கி மக்களையாவது காப்பாற்றுகின்ற அந்த எண்ணம் இந்த பொம்மை முதலமைச்சர் இருக்குமா என்றால் இருக்காது. அதனால் ஏதாவது சொல்லுவாங்க, ரோம் நகரம் தீப்பற்றி எறும்போது நீரோ மன்னன் பிடில் வாசித்த கதையாக நாடு எக்கேடு கெட்டு போனால் என்ன? எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம், பணம் பணம் பணம், காசு பணம் துட்டு மணி. காவல் நிலைய மரணம் எல்லா ஆட்சியும் தான் நடக்குது. சாத்தான்குளம் மரணம் மிகப்பெரிய இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அதை எப்படி தான் பாக்குறீங்க? நீங்கள் திசை திருப்ப வேணாம்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் விஷயத்தில் வந்து சிபிஐ வந்து விசாரணை பண்ணி இன்னைக்கு வந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு பெயிலே ஆனால் அவங்க இன்னும் வந்து பெயிலில் கூட வந்து ஆக்சுவலாக வரல. அவங்க அந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு வந்து முழுமையாக நாங்கள் அந்த இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தோம். நாங்கள் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் வந்து ஏன் வந்து அதை திசை திருப்பி அதே இது ஒப்பிடுறீங்க. இன்னைக்கு இது காவல் நிலைய மரணம் இல்லை, எஃப்ஐஆரே போடலை. ஆமாம், தனியாக தூக்கிட்டு போய் போலீஸ் ஆள் தூக்கி சட்டம் அமலில் இருக்கா, போலீஸ் ஸ்டேஷனுக்கே கொண்டு போகல, வீட்டில் போய் தூக்கிட்டு போய் தெருவில் வச்சு அடிக்க முடியும்னா அது ஆட்சியா? இப்போ ஸ்பெஷல் டீம் சொல்லிட்டு அந்தந்த மாவட்டத்தில் யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? அந்த ஸ்பெஷல் டீமு யாருக்கு? இப்போ டிஜிபி பொறுத்தவரை அறிக்கை கொடுத்துருக்காரு. ஸ்பெஷல் டீம்லாம் இனிமேல் வந்து அங்கீகாரம் இல்லை. ஆமாம், அங்கீகாரம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் டீம். அப்போ வந்து எது வேணாலும் வந்து கீழே இருக்கின்ற வந்து அந்த எஸ்பி கீழே கண்ட்ரோல் இருக்கிற காவல்துறை செய்யலாமா? அப்போ உள்துறை கையில் வைத்திருக்கின்ற ஸ்டாலின் எதுக்கு இதெல்லாம் வந்து பொம்மையாக வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கான? இப்போ அவங்க எல்லாம் வந்து விழிப்பாக இருந்து இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா முறைப்படி வந்து விசாரணை செஞ்சு ஒரு 35B நோட்டீஸ் கொடுத்து அவளை வரவழைச்சி விசாரணை செஞ்சிருந்தா இந்த உயிரிழப்பே தேவையில்லை. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.